முருகர் செய்யும் அற்புதங்களை நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. அதை கேட்டுக்கிறதுக்கும் இந்த ஒரு ஜென்மம் நமக்கு பத்தாது. அவ்வளோ ஒரு அற்புதங்களை செஞ்சுருக்காரு நம்ம முருகர். நிறைய அவருடைய வரலாறெல்லாம் கேட்க கேட்க நமக்கு மெய் சிலிர்த்து போகுது. அதுவும் நம்ம கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது எல்லாமே அதிசயம் நடக்கிறது. ஒரு விஷயமும் நமக்கு நடக்கும். முருகனை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஒரு குழப்பமே வராது. யாரையுமே நம்ம நம்பி போகக்கூடாது. சரி செய்கிறேன், பண்ணுவேன், செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. மறுநாள் பார்த்தா வரவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. நான் அப்படியா சொன்னேன், இல்லைங்களே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே அப்படின்னுடுவாங்க. அதனால் மனுஷங்களை நம்பி பிரயோஜனமே கிடையாது. நம்ம முருகனை மட்டும் நம்பி இருந்தால் போதும். முருகா நீ என் கூட வா, முருகா நீ என் கூட இரு. இதை தான் சொல்கிறாங்க. முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போனாங்க இல்லையா, முருகனை வணங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, முருகர் நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னா முருகனுடைய வேல் நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் பக்கபலமாகவும் இருக்கும். நீ தனியாள் இல்லை. முருகனை நீ வணங்கிட்டு இருக்கும் போது நீ தனியாள் கிடையாது. முருகன் உனக்குள்ளே இருக்கார், உனக்குள்ளே சுற்றி இருக்கார். அப்போது நீ போகிற இடத்துக்கு முருகர் வருவார். நீ கேட்குறதையும் முருகர் கொடுப்பார். உனக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அந்த கஷ்டத்தையும் முருகர் ஏற்றுப்பார், அவங்களையும் கஷ்டப்படுத்தி வச்சிருவார் நம்ம முருகர். அதுதான் அந்த வேல்மாறலில் பார்த்திங்கன்னா அந்த பாடலில் வரும். யாருடைய குடியை ஒருத்தருக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, முருகனை வழிபடுறவங்களுடைய குடியை கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம முருகர். நெருப்பு மாதிரி நம்ம முருகர். அந்த நெருப்பை வச்சு நம்ம வெளிச்சத்தையும் நம்ம உண்டாக்கிடலாம். அந்த நெருப்பை வச்சு நிறைய பேர் அழிஞ்சும் போகிறாங்க. அதனால் எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் முக்கியம். முருகர்ன்றது ஒரு அற்புதமானவர், பரிசுத்தமானவர். அவரை நம்ம சரணாகதி அடைஞ்சி அவரே நம்ம துணைன்னு அவரை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது நம்ம முன்னாடி யார் நிற்க முடியும்? எப்பேற்பட்ட அவங்க பலசாலியாக இருக்கட்டும், அவங்க எண்ணம் நல்லா இல்லைன்னா நம்ம முன்னாடி அவங்க நிற்க முடியாது. நல்லவங்களாக இருந்தாங்கன்னா கடவுள் அவங்களுக்கும் கை கொடுப்பார். கெட்டவங்களுக்கு இடமே கிடையாது. கெட்டவன் அழியிறது நிச்சயம். அதை நம்ம முருகனோட அருளில் நம்ம முருகனை கூட்டிகிட்டு போகும்போது யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த முருகனே எல்லா வேலையும் பார்த்துப்பார். அவர் இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் தனியாக இருக்குமே, நம்ம யாராவது கூட்டிகிட்டு போகணும், வேறு யாராவது நம்ம நம்பணும், வேறு யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்ப்புகளே வேண்டாம். முருகர் நம்ம கூட இருக்கார். அப்புறம் நமக்கு என்ன தோணை, நம்ம ஒரு ஆள் இல்லை, 2 பேர். நம்ம முருகன் 2 பேர் இருக்காங்க. நமக்கான அன்பான ஒரு உறவையும் முருகர் ஏற்படுத்தி கொடுப்பார். நம்பிக்கையான உறவு, அன்பான உறவு, நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு உறவு நிச்சயமாக முருகன் கொடுப்பார். அப்போது நம்ம அந்த உறவை